ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம ஊர் சைடெலாம் மீன்கால தடை உத்தரவு 60 நாளைக்கு போட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஊரில் மீன்லாம் வருது. வந்தாலுமே இந்த குட்டி குட்டியாக காரப்பொடி, அன்னைக்கு கூட காட்டினோன்னா பொருவா மீனுன்னு அந்த மாதிரி சின்ன மீனாக தான் வருது. மணி கரெக்டாக இப்போ 5:30 ஆகுது. பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக புலர்ந்து கொண்டே இருக்குது. இப்போ கிளம்புனா தான் நாங்கள் கரெக்டாக ஒரு 6:30 மணி 7 மணிக்குள்ளே அங்கே போயிடலாம். மீன் இருக்கா என்னன்னு தெரியல, இருந்தாலும் போய் பார்த்து ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வருவோம். காலைல எழுந்தோம், ஒரு 4:30 மணிக்கெலாம் எழுந்து 5 மணிக்கெலாம் அங்கே போகிற மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஆனால் அது நடக்கவில்லை. அதனால் இப்போ தான் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கோம். பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க முழிக்கிறதுக்குள்ளேயே நாங்கள் வந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஆகலை. பழையாறுனா தான் ரொம்ப எட்டக்க போகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கிட்டக்க தான் இருக்குது. அதனால் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டைப்பை ஒன்று வச்சுக்கணும். எதுக்கும் இந்த கூடையும் வச்சுப்போம். மீன் கொஞ்சம் பல்காக இருந்ததுன்னா அள்ளிட்டு வரல, அதனால தான். வாங்க போமா. இதுதான் கொஞ்சம் அலசறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். இது பழைய இத்து போன பை. அதாவது நிறைய பேர் கேட்டீங்க, ஏம்மா வயலுக்கு போனாலும் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிறேன், எங்கள் வேறு ஏதாவது இடத்துக்கு போனாலும் ஹேண்ட்பேக் ஏன் எடுத்துகிட்டு போகிறேன்னு. ஒன்றும் இல்லை, இந்த ஹேண்ட்பேக் இல்லைன்னா செல்லெல்லாம் நாங்கள் எங்கே தூக்கி வைப்போம். கேமரா செல் இருக்குது, மைக் இருக்குது, அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லையா. அதனால தான் வயவெளிக்கு போனால் கூட நான் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ மீன் வாங்குறதுக்கும் ஹேண்ட்பேக் தான். அதுலாம் செல்லை எங்கேயும் வைக்க முடியாதா. அதனால் எங்கே போனாலும் பையும் கையுமா தான் அலையிறது. வண்டியில் தான் போகிறோம் இன்றைக்கி. மழை பெஞ்சிருக்குங்க, ஊறி தான் இருக்குது. நம்மளுக்கு தான் தெரியல. நல்லா இருக்குது, செம்ம கிளைமேட்டு. இல்லை, செம்ம கிளைமேட்டு. அங்கே நம்ம ஊர்லேருந்து இங்கே வர வரைக்குமே லைட்டாக மழை தூரிக்கிட்டு தான் இருக்குது இன்னுமே. ஆனால் இப்போ நம்ம வந்திருக்க இடம் கூழையார். இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இதை சுற்றியுமே நிறைய இடம் இருக்குது, மீன் பிடிக்கிற இடம். மீன் கரவலை இழுப்பாங்கள அந்த இடம். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன மீனுன்னு போய் பார்ப்போம். என்ன பண்ணுறாங்க? இந்த மீன் தான், ஆனால் சின்ன மீனாக தெரியுது. காலையிலே இதாகிட்டு. அது என்னென்னா, ஆமாம், ஏமாந்துட்டோம். ஏமாறலாம் இல்லை, அங்கே மீன் அப்புறம் நண்டு இறால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வலையிலேருந்து அப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் கேட்டோம், அண்ணா என்ன மீன் நண்டுலாம் இருக்கா அப்படின்னு. இல்லைப்பா, நாங்கள் ஓன் நியூஸுக்கு தான். அவங்க குழம்பு வைக்கிறதுக்கு எடுக்கிறாங்களாம். அவங்களே பிடிச்சி அவங்களே குழம்பு வச்சு சாப்பிடுவாங்களாங்க. இல்லை, கொஞ்சோண்டு சரி வந்துட்டாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் நாள் வந்திருக்கலாம். வெறும் கூடையாக வரோம். இல்லை, இருந்தாலுமே இதை சுற்றியுமே ஒரு 6-7 இடம் இருக்குது. நாங்கள் விடுறதா இல்லை, எங்கே பார்த்தாலும் போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்குகிறோம். இந்த இறால் இடையில வரும்போது இது கடல் இறால் இல்லை, ஆறு மாதிரி இருக்கும்ல, கடல்லேருந்து வரும்போது துள்ளுதுங்க. அந்த மாதிரி ஆற்றுல பிடிச்ச இறால் அங்கே பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டோம், ஐயா குடிப்பீங்களா அப்படின்னா, சரிம்மா அப்படின்ட்டு அப்படி இப்படின்ட்டு பேசி வாங்கிட்டு வந்துட்டோம். இது அப்படியே 300 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆனால் கொஞ்சம் பொடிசாக தான் இருக்கும். இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இறால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால் இதை வச்சு இன்றைக்கி இறால் வடை சுட போகிறோம். இது வரைக்கும் நம்ம செஞ்சது இல்லைல்ல, செஞ்சுருக்கோமா? இல்லை, அது ஆதி காலத்தில் முன்னாடியே எடுத்துருக்கேன்டியே, இப்போ பண்ணது கிடையாது. இப்போ அது பழைய ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். அது இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது. உங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது நான் போட்டு. அதனால் இன்றைக்கி செய்ய போகிறது நம்ம இறால் வடை தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அது கூட எங்களுக்கு ஒரு 5-6 நண்டு இருக்கும், அது கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய நண்டு தான். மீனெலாம் உண்மையாக சொல்கிறேன், மீன்காரவங்களாம் ஓரளவு பாவம் தான். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம போய் அங்கே பிடிக்கிற இடத்துல வாங்குகிறோமா, என்ன ரேட்டு என்னன்னு நம்மளுக்கு அங்கேயே தெரியுது. அவங்க அதை வாங்கி அந்த மீன்காரவங்க நம்மள்கிட்ட கொடுக்கும்போது நம்ம பேரம் பேசுகிறோம் பாருங்க, அது அவங்க ரொம்ப கராராக பேசுகிறதுலாம் ஒர்த்து தான். ஏன்னா மீன் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க அப்படி தான். இங்கே 60 நாள் தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது மீன்லாம் பிடிக்கக்கூடாது
அப்படின்னு. இந்த மீன் ஏது அப்படின்னா கரவலை இழுப்பாங்க. சின்ன படகு மாதிரி இருக்கும்ல போட்டு, அதில் போய் கரவலை இழுப்பாங்களா, அங்கேருந்து தான் நாங்கள் வாங்கிட்டு வரோம். மீன் வந்து இப்போ இடையில ஒரு பொருவா பொடின்னு ஒன்று வாங்கினேன், அதான் அதுக்கப்புறம் 1 மாதம் ஆகிட்டு மீனும் கறியும் தின்னு. அதனால் வந்து இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துட்டோம். மத்தி மீன் தான் எங்களுக்கு கிடச்சிது. அப்புறம் இந்த இறால் இது பாஞ்சு நாங்கள் வைக்கணும். இங்கே பாருங்க துள்ளுதா அங்கே இங்கே பாருங்க இறங்கி ஓடும் எல்லாமே. அம்மா இங்கே பாரு எவ்வளோ ஒரு கொழுப்பு தெரியுமா. இது கொட்டும் போது எங்களுக்கு கொட்டுற இடத்துல இது இல்லை, தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், நாங்கள் ஏன் ஒயர் கூட எடுத்துகிட்டு போனால், கட்டைப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போனால் துவைச்சி போட ஹெல்ப்பாக இருக்குது. ஒயர் கூடனா அப்படியே சோப்பு போட்டு இப்படின்னு குளிக்க எடுத்துரும். அதனால் வந்து ஒயர் கூட எடுத்துகிட்டு போனோம். நல்ல ஃப்ரெஷ்ஷான உயிரோடு இருந்தது இறால். மீன்லாம் ஆஞ்சு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். அதை குழம்பு வைக்க வேண்டியதான். ஏன் நண்டு போட்டாங்க ஆயிரம் தூக்கி எறியணுமா? ஏதாவது வைப்பேன். நண்டுலாம் என்ன ரேட்டு? எவ்வளோங்க 5 நண்டு எவ்வளோ? 200 300? 200 5 நண்டு. அது பெரிய பெரிய நண்டுலாம் கிடையாது, இதோ இவ்வளோ பெருசு தான் இருக்குது. அது வந்து 5 நண்டு 200 வேணாம். அப்படி ஒன்றும் நம்ம சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை சாமி. தலைவர் நான் போலினா வாங்கிட்டு வந்திருப்பாரு. வாங்கிட்டு வந்துருப்பீங்களேங்க, வாங்கிட்டு வந்திருப்பீங்க. நான் வந்து வேணாம் அப்படி கூடையே வாங்கியிருப்பாங்க. 1500 விற்றாங்க கூடை. அதுலேயும் எண்ணி பார்த்தா ஒரு 20 நண்டு இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோதான். அது வந்து 1500 விற்றாங்க. நாங்கள் வந்து வேணாம் அப்படி ஒன்றும் சாப்பிட வேணாம் அப்படி தான் வந்தோம். அப்புறம் வரும்போதே வெந்நீர் ஊற்றுனா வந்துடும். வெந்நீர் இருக்குமா அம்மா? போமா, அது பால் குண்டா இருக்குல்லம்மா, அதில் போய் வெந்நீர் போடு போ. வெந்நீர் ஊற்றுனா, ஏன்னா இந்த மாதிரி பொடியிறால்லாம் வந்து ஆய முடியாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் பழசுனா வந்து தோல் உங்களுக்கு படலாக வந்துடும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அழுத்தமாக இருக்கும், அழுத்தமாகவும் இருக்கும். இது ஆயிடுது கஷ்டம். வெந்நீர் ஊற்றினா தான் ஆய முடியும், அதான் சொல்கிறேன். ஆமா, கேஸ் வேற தீர்ந்துட்டு. ஊத்து 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 ஊத்து. சுடும். என்னது, நல்லா கொதிக்க வச்சிருக்கலாம்ல. மண்டை ஒரு அமுக்கா? ஆமாங்க, இங்கே பாருங்க, இப்படி ஒரு கில்லு இப்படி ஒரு கில்லு, அவ்வளோதான் வந்துருச்சு. இதுதான் ஈஸி. நீங்கள் வந்து யாராவது உரிக்க முடியாத இறால் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ஒருக்கா இப்படி ஒரு கிள்ளு கிள்ளிலாம், அதோட இதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டா வந்துட்டு இந்த நடுவில் உள்ளதை அவ்வளோதான். அவ்வளோதான்ப்பா. 5 பேர் கிட்டத்தட்ட இந்த இறால் ஆயிடுறதுக்கு அதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆயிருக்குல்ல, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இது அப்படியே நம்ம ஆஞ்ச இறாலோட தோல், அதோட சதை தான் தோல், இது சதை, இவ்வளோதான். இதுலேயே வந்து கொஞ்சம் உப்பெல்லாம் இருக்கிறதுலாம் நண்டு, இதெல்லாம் எடுத்துட்டா அதுவும் இருக்காது. ஒரு 5-6 நண்டு போல் கிடக்கு. இதை அப்படியே க்ளீன் பண்ணிட வேண்டியதான். க்ளீன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணால் ஸ்மெல் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கிறத போட்டு ஃபில்ட்ரு பண்ணால் தான் அலச முடியும், இல்லைன்னா அலச முடியாது. நம்ம வீட்டு வாத்துக்கும் கோழிக்கும் தான் இறையாகும். எங்கே மஞ்சத்தூள்? எதுவாக இருந்தாலுமே ஒரு தடவை நம்ம மஞ்சத்தூள் போட்டு அலசிடணும். அப்போ தான் ஓரளவுக்கு ஸ்மெல் அடித்தாலும் அது போயிடும். அவ்வளோதான்ப்பா. வடைக்கு வந்து உளுந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு எப்போதுமே மிக்சி தானா, அதெல்லாம் இங்கே பாருங்கள், நல்லா பந்து பூ போல் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து 1/2 கிலோ இல்லை 3/4 கிலோ உளுந்து போட்டிருக்கோம். அப்போ தான் நாங்கள் ஆளுக்கு 10 வடை கிட்டத்தட்ட சாப்பிட முடியும். இந்த பாருங்க, இவ்வளோ அரைச்சிருக்கேன், இந்த அளவு உளுந்தும் இருக்குது.
இதில் வந்து என்ன ஒன்றுனா நம்ம சாதாரணமான உளுந்து வடை இருக்குல்ல அதுதான் அதுலேயே நம்ம இறாலை போட்டு செய்ய போகிறோம். நீங்கள் இறால்லாம் வேணாம் எனக்கு உளுந்து வடை மட்டும் ரெசிபி வேணும் அப்படின்னா அதே தான் ஒரு அரை மணி நேரம் ஊறின உருட்டு உளுந்து அதுக்கப்புறம் வந்து இதை அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் நல்லா ஜில்லுன்னு சேர்த்து அரைக்கணும் மிக்சியில் அரைக்கும் போது. சரிங்க ஐயா. இதோ பாருங்க இது ஃபுல்லாக ஐஸ் வாட்ரு லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான். பத்துலினா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். என்ன ஒன்றுனா அரைக்கும் போது உப்பு மட்டும் தயவு செஞ்சு போட்டுறவே கூடாது. நம்ம அரைச்சதுக்கப்புறம் தான் போடணும். ஏன்னா வந்து நீர் விட்டா மாதிரி ஆகிடும் மாவு. அதனால் அது அளவு தெரியாது நம்மளுக்கு. அப்புறம் திறந்து சுவாயின்னு இந்த இது ஊற்றுவோம்ல ஆப்பம் அந்த மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். மணி என்ன மணி 1:30 தான் ஆகுது. இல்லை நான் வந்து உட்காரவே இல்லை. 10 மணிக்கு கரெக்டாக வந்தோம். காலையில் 5:30 மணிக்கு போனோமா 10 மணிக்கு கரெக்டாக வந்தோம். வந்து அந்த இறால்லாம் ஆஞ்சோமா ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் உட்காரதுக்கு ரெஸ்ட்டே சுத்தமாக கிடையாது. இடுப்பு பெண்டு கழண்டுட்டு அதை ஆஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அப்புறம் மீன் குழம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறம் மசாலா தடவி கொடுத்துட்டேன். என்னோடய தங்கச்சி வந்து பாருங்கம்மா கொஞ்சம் நான் மாவு அரைச்சிட்டு வரேன்ட்டு அங்கே உட்காந்து வறுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. சரி எந்திரிக்காத போ. அவ்வளோதான்ப்பா. வடை செய்ய தயார் நிலையில் உள்ளோம். இப்போ வடைக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோமா அதில் வந்து ஃபஸ்ட்டு கையில் எடுத்து வச்சுருக்க உப்பை போட்டுரும். ஏன்னா வந்து எனக்கு உப்போட அளவு தெரியாது. எங்கள் அத்தைகிட்ட கேட்டு கையில் வாங்கி வச்சுருக்கேன். சால்ட்டை போட்டுட்டு அப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம செய்கிற மாவு அந்தளவுக்கு. சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா இதை அப்படியே கொட்டிப்போம். விக்கல் வேற வருது. அவ்வளோதான். இதை அப்படியே கொட்டிட்டு அஞ்சரை பொட்டியை பக்கத்தில் வச்சு அதுலேருந்து சில பல பொருட்கள். ஆமாம் ஏன் அதான் இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. சீரகமும் மிளகும் மட்டும். சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு, மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுப்போம். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல அதனால். அது கூடவே நம்ம நறுமண பொருளான கருவேப்பிலை. இது வந்து வீட்டில் இப்போ தான் வாக்கியாப்புறத்துலேருந்து உருகிட்டு ஓடியாந்தோம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அரிசி மாவு. நம்ம எடுத்துருக்க மாவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். கை தான்ப்பா ஸ்பூனு. ரொம்ப அரிசி மாவு போட்டிங்கன்னா அப்படியே வடை கல் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு நன்றாக பிசைந்து கொள்வோம். இதில் வந்து கொத்தமல்லி இருக்குல்ல அதை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். தெரில எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம இறால் வச்சுருக்கோம்ல இந்த இறாலில் காரத்தூள் போட்டுக்கணும். அப்போ தான் அதில் வந்து டேஸ்ட் இருக்கும். ஏன் தண்ணியில கொட்டாது. 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூளை போட்டு எங்க மூடி இந்த பாருங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம். அப்போ இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நம்ம இந்த மாவில் போடுவோம். இதன் பெயர் தான் இறால் வடை. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான்ப்பா. இல்லை கரெக்டாக புசுன்னு வரும் பாருங்க. உப்பு இருக்கும் அத்தை போட்டது. சரிடா அவ்வளோதான். இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குண்டானை வச்சுக்கிட்டு நம்ம வடையை போட வேண்டியதான். எப்படி போடுறேன்னு பாருங்கள். ரெடியா? எல்லாம் எப்போன்ட்டு உக்காந்துருக்குங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்க இப்படி எடுத்து என்னது சின்னதாவா? சரி அவ்வளோதான். இதை எடுத்து அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய்லாம் தெளிக்கும் தான். அதெல்லாம் வந்து வீரத்தழும்பு சரிங்களா? வீரத்தழும்பு மகள் சொல்லியாவது. தெரில ஏதாவது எது இல்லைனாலும் சாப்பிடுங்க.
இரு ஒட்டுதுல. உப்புலாம் பார்க்கணும்ல. நான் தான். ஆ இங்கே பாருங்க, வடை போடுறது ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி கையை நனைச்சிக்கிட்டோமா, ஒரு இடத்துல இப்படி எடுத்து மாவு வந்து கையில் இப்படி ஒட்டாமல் வருதா, அப்படியே வச்சு இப்படி ஒரு ஓட்டை அப்படியே போட்டுற வேண்டியதான். கரெக்டாக ஓட்டை வந்துடும். அதில் வரலின்னா அது உனக்கு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் மடியே கொடகல்ல உட்காரது கட்டி கிளம்புவான். அது மட்டும் இல்லாமல் அந்த எப்போதுமே எந்த பலகாரம் சுடும்போதுமே இந்த மாதிரி குழியாக இருக்கிற எண்ணெய் சட்டியை வச்சாதான் நம்மளுக்கு எண்ணெய் கம்மியாகும். அகண்டமாக அகண்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, நிறையா எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் எப்போதுமே எங்கள் வீட்டில் பலகார சட்டி இதை தான், குழியாக கச்சிதமாக இருக்கா அதை வச்சு சுட்டுருவோம். சொல்லிட்டேனா? அவ்வளோதான்ப்பா. ஃபஸ்ட்டு தடவை சுடுற வடை வந்து கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கும், அதனால் கொஞ்சம் லேட்டாகும் செவறதுக்கு. இங்கே பாருங்கள், நமது இறால் வடை. என்ன இதுக்கு மேலே எப்படிங்க குட்டியாக போடுறது? 3 வடை சாப்பிடுவியா? வாயிலினா நாய் தான் தூக்கிட்டு போவோம். இது இருக்கிறதுலே சின்னதான வடையை எடுத்துக்கிறேன். இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துப்போம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் காரத்தூள் போட்டுக்கிட்டேன். கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் காரத்தூள் போட்டுக்கிட்டேன். சவுண்டு கேட்குதா? நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. சூப்பராக இருக்குப்பா. இந்த பாருங்க, இந்த மாதிரி வடை போட்டால் இந்த மாதிரி உப்பி உப்பிட்டு வரணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வடை. நீங்கள் யாராவது என்னை பார்த்துட்டு மிக்சியில் உளுந்து வடை சுட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு அடிக்கிட்டு லாஸ்ட்டாக பார்க்குறோம், ஏன்னா வந்து வடை இருக்க தீர்ந்து போயிடும். தண்ணல் அதிகமாக போட்டோம் போல். மனசாட்சி இல்லாமல் பேசாத, நான் அரைஞ்சிடும் சொல்லிட்டேன். வடை இவ்வளோ இருக்குது, இதில் ஒரு 4-5 வடை இருக்குது. மாவு இது முடிஞ்சிருச்சு. சாப்பிட எல்லாருக்கும் வச்சு கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு 5 பேர் தான் மிச்சம் வடை சாப்பிட்றதுக்கு. அதில் வந்து நானும் ஒரு ஆள். உங்களுக்கு எதுக்கு ஒரே ஒரு வடை கூட இல்லை, என் பொண்ணு பாதி புருஷ பாதி வாங்கியாச்சு அந்த வடையில். ஒரு வாய் எடுத்து வச்சேன், அவ்வளோதான். இதெல்லாம் சுட்டு முடிச்சிட்டா உட்காந்துட்டு நாங்கள் ஜாலியாக சாப்பிட்ருவோம். மழை வந்துருச்சு. காலையிலேருந்து எடுக்கிறோமா ஒரு வீடியோவை, 5 மணிலேருந்து நேரம் மாலை 4 மணி. இன்னும் வந்து 5 மணி நேரம், திருப்பி 5 மணி வந்துடும். காலை 5 மணி, மாலை 5 மணி தான் இந்த வீடியோ. ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மெதுவடை மாதிரி தான். இதில் என்ன ஒன்று, கொத்தமல்லி தான் மிஸ்ஸிங்க. அதையும் நீங்கள் பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான நறுமணமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாடா.